இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவரும் இசிஐ திருச்சபையின் பேராயருமான எஸ்ரா சர்க்குணம் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 86. பேராயர் எஸ்ரா சர்க்குணம் நிறுவிய இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா திருச்சபையில் நாடு முழுவதும் 12,50,00,000 கிறிஸ்தவர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவராகவும் இருந்த அவர் இந்தியாவில் முதல் முறையாக திருநங்கை ஒருவர் பாதிரியாராக நியமிக்கப்பட்டதில் முக்கிய பங்கு வகித்தார். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்த எஸ்ரா சர்க்குணம் மருத்துவமனை சிகிச்சையில் இருந்து வந்தார். அண்மை காலமாக சென்னை கீழ்ப்பாக்கம் வாடல்ஸ் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து சிகிச்சை தொடரப்பட்ட நிலையில் நேற்று மாலை 5:10 மணியளவில் அவர் உயிரிழந்து விட்டார். இந்த செய்தி கேட்டறிந்த அதிர்ச்சியில் கீழ்ப்பாக்கம் இல்லத்தில் திரண்ட திருச்சபை உறுப்பினர்கள் பேராயரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பேராயர் எஸ்ரா சர்க்குணத்தின் உடல் வரும் 26ஆம் தேதி நல்லடக்கம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திராவிட இயக்க கருத்தியலோடு பின்னி பிணைந்த எஸ்ரா சர்க்குணம் கலைஞருடன் நெருக்கமான நட்பும் அன்பும் கொண்டிருந்தவர் என்று தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினரின் நலன்கள், உரிமைகளை பாதுகாக்க வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு வந்த எஸ்ரா சர்க்குணத்தின் மறைவு கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமின்றி சமூக நீதியில் அக்கறை கொண்ட அனைவருக்கும் பேரிழப்பாகும் என முதலமைச்சர் வேதனை தெரிவித்துள்ளார். திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி வெளியிட்ட இரங்கல் செய்தியில், கடைசி வரை சமூக நீதி போராளியாக வாழ்ந்த எஸ்ரா சர்க்குணத்தின் மறைவு சமூக நீதி களத்தில் குறிப்பிடத்தகுந்த பேரிழப்பு என்று தெரிவித்துள்ளார். பேராயர் எஸ்ரா சர்க்குணம் தனது இளம் பிரயாத்திலிருந்து சமூக ஒற்றுமைக்காக பாடுபட்டவர் என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தங்கள் குடும்பத்தில் ஒருவராக கருதப்பட்ட பேராயர் எஸ்ரா சர்க்குணத்தின் மறைவு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியிருப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இரங்கல் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.